வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத்தில் வெளிநாட்டினர் வசிக்கும் 11 வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. பர்வானியா கவர்னரேட்டில் உள்ள பொறியியல் தணிக்கை மற்றும் பின்தொடர்தல் துறை இளங்கலை தங்குமிடங்களை குறிவைத்து ஆய்வு பிரச்சாரத்தை நடத்தியதாக குவைத் நகராட்சியின் மக்கள் தொடர்புத்துறை அறிவித்திருக்கின்றது. 13 முன்னெச்சரிக்கைகள் வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து மீறலில் கண்டறியப்பட்ட 11 சொத்துக்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது என்று அல் சயாசா நாளிதழ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. கைதான், ஆண்டலூஸ், ஒமாரியா மற்றும் பிரதோஸ் ஆகிய பகுதிகளை இந்த ஆய்வுகள் உள்ளடக்கியதாக துறை தெரிவித்திருக்கின்றது. குவைத் நெடுஞ்சாலையில் வேக எதிர்ப்பு நடவடிக்கையில் 118 பேர் சிக்கினர். நெடுஞ்சாலை துறையால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் பொது போக்குவரத்து துறை பல்வேறு ஆளுநர்களில் உள்ள பல நெடுஞ்சாலைகளில் மொபைல் ரேடார் அலகுகளை பயன்படுத்தி வேக மீறல்களை குறிவைத்து சனிக்கிழமை களப்பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றது. சாலை பாதுகாப்பை மேம்படுத்துதல் மற்றும் வேக வரம்புகளை அம்பலப்படுத்துதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்ட இந்த பிரச்சாரத்தின் விளைவாக பல்வேறு விதிமீறல்களுக்காக 118 போக்குவரத்து சான்றுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. முந்தைய குற்றங்கள் தொடர்பாக தேடப்படும் 3 நபர்களை அதிகாரிகள் கைது செய்திருக்கின்றனர். தேடப்படும் வாகனமாக பட்டியலிடப்பட்ட ஒரு வாகனத்தை கைப்பற்றியிருக்கின்றனர். அது மட்டுமன்றி போக்குவரத்து தொடர்பான விதிமீறல்களுக்காக மற்றொருவரை கைது செய்திருக்கின்றனர். கூடுதலாக பிரச்சாரத்தின் போது ஒருவர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தடுப்பு காவலுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றனர். வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் ஆபத்தான ஓட்டுநர் நடத்தைகளை கட்டுப்படுத்துவதற்கும் குறிப்பாக முக்கிய சாலைகளில் அதிக வேகத்தில் செல்வதை தடுப்பதற்கும் இதுபோன்ற கள நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று பொது போக்குவரத்து துறை உறுதிப்படுத்தியிருக்கின்றது. தொழிலாளர் மற்றும் வதிவிட விதிமீறல்களுக்காக குவைத்தில் திடீர் சோதனையில் 44 தொழிலாளர்கள் கைது. நாட்டின் தொழிலாளர் சந்தையை ஒழுங்குபடுத்தும் முயற்சிகளுக்கு மத்தியில் சட்டவிரோத தொழிலாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் குவைத் அதிகாரிகள் ஒரு பெரிய கட்டுமான தளத்தில் திடீர் ஆய்வின் போது 44 தொழிலாளர்களை கைது செய்திருக்கின்றனர். முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபகத் யூசுப் சவுத் அல் சபாவின் உத்தரவின் பேரில் கூட்டு முத்தரப்பு குழுவுடன் ஒருங்கிணைந்து மனித வளத்திற்கான பொது ஆணையம் அல் நயீம் வீட்டு வசதி திட்டத்தில் அறிவிக்கப்படாத சோதனையை தொடங்கியிருக்கின்றது. இந்த பிரச்சாரம் பல்வேறு தொழிலாளர் மீறல்களை வெளிப்படுத்தியிருக்கின்றது. அவற்றில் ஸ்பான்சர்கள் அல்லாத பிற நிறுவனங்களால் பணியமர்த்தப்பட்ட தொழிலாளர்கள், அவர்களின் அனுமதிகளின் பட்டியலிடப்படாத தொழில்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் மற்றும் குவைத்தில் சட்டவிரோதமாக வசிக்கும் தனிநபர்கள் ஆகியோர் அடங்குகின்றனர். இந்த மீறல்களில் 12 தொழிலாளர்கள் வீட்டு வேலைக்காரர் பிரிவின் கீழ் காணப்பட்டிருக்கின்றனர். ஆனால் கட்டுமானத்தில் பணிபுரிகின்றனர். மேய்ப்பர் பிரிவின் கீழ் ஒரு தொழிலாளி சட்டத்தை மீறியதாக கண்டறியப்பட்டிருக்கின்றது. அந்த இடத்தில் செயல்பட உரிமம் பெறாத நிறுவனங்களால் 28 தொழிலாளர்கள் பணியமர்த்தப்பட்டிருக்கின்றனர். குடியிருப்பு விதிகளை மீறியதற்காக 3 நபர்கள் பிடிபட்டனர். கைது செய்யப்பட்ட தொழிலாளர்கள் தேவையான அனுமதிகள் இல்லாமல் அரபு ஒப்பந்ததாரர்கள் மற்றும் முதல் குழு என்ற பெயர்களில் பணிபுரிந்ததாகவும் அங்கீகரிக்கப்படாத வேலைகளில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. குவைத்தின் தொழிலாளர் சட்டங்களை அமுல்படுத்துவதற்கும் அனைத்து பங்குதாரர்களுக்கும் பாதுகாப்பான ஒழுங்கமைக்கப்பட்ட பணிச்சூழலை உருவாக்குவதற்கும் ஒரு பரந்த பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாக PAM ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையில் வலியுறுத்தியிருக்கின்றது. ஆய்வுகள் முழுபலத்துடன் தொடரும் என்றும் மீறுபவர்கள் கடுமையான சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அதிகார சபை உறுதிப்படுத்தியிருக்கின்றது. குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 32.99 குவைத் தீனார்கள் ஆகும். 22 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 30.25 குவைத் தீனார்கள் ஆகும். 21 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 28.87 குவைத் தீனார்கள் ஆகும். 18 காரட் ஒரு கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 24.74 குவைத் தீனார்கள் ஆகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 283.64 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 986.64 இலங்கை ரூபாய்களாகும்.
ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 399.77 பங்களாதேசி டகாஸ் ஆகும். வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும்.